ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தது, உங்ககிட்ட எது அதிகமாக பால் கறக்கிற மாடு, அது பியூர் ஹெச்எஃப்ஆன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதிகமாக பால் கறக்கிற மாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பியோட அம்மா தான். அதுக்கு அடுத்தது கயலோட அம்மா. முதல்ல கயலோட அம்மா பார்த்தீங்கன்னா நல்ல பால் கறந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு இது அடுத்த ஈத்துங்கிறப்ப அதிகமாகலை. ஒரு லிட்டர் 1/2 லிட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் கருப்பியோட அம்மா ஒரே அளவுலேயே இருக்குது, குறையாமல். அதுக்கு என்ன காரணம், நம்ம மாடு பார்த்து வாங்குறப்போ நல்ல மடி பெருசாக கீழே இறங்கி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி மடி வாங்கினா தான் அதிகமாக பால் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா மடி பார்த்திங்கன்னா உள்மடியாக இருக்கணும், ஆனால் பால் ஜாஸ்தியாக இருக்கணும். உள்மடியாக இருந்ததுன்னா வெளியிருந்து பார்க்குறவங்க கண் திஷ்டியும் வராது, மடி பாரு சோடு இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. உள்மடியாக இருந்ததுன்னா பால் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், தெரியாது. இது பியூர் ஹெச்எஃப் எல்லாம் கிடையாது. பியூர் ஹெச்எஃப் நம்ம இதுக்கு தாங்காது. இதுதான் அதிகமான